வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டக்குன்னு பிரெட்ல ஒரு உப்புமா தான் பண்ண போறோம். எப்பயுமே பிரெட் இருக்கும்போது நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு உப்புமா பண்ணுவோம். அதுக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தோணும். இல்லைன்னா அதை டோஸ்ட் பண்ணிட்டு பண்ணுவோம். இல்லை சாண்ட்விச் சாப்பிடணும்னா சாண்ட்விச்சுக்கும் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வரமிளகா பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் பிரெட்டை வாங்கிட்டு நினைக்கிற நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம்னா பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். நாம கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சும்மா பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, தனியா பொடி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுலேயே மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி எவ்வளோ காரம் வேணுமோ அது இதுலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியா பொடி, அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இப்போ அப்படியே இந்த பிரெட்டை அதை போட்டலாம். அப்படியே 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே அதுலேயே ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி 2-3 நிமிஷம் விட்டாச்சு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். எண்ணெயெல்லாம் ரொம்ப செலவே இருக்காது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் டக்குன்னு உப்புமா மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா இந்த காரமாக இருக்கும். அந்த கொஞ்சம் கிறிஸ்பாகவும் காரமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பிரெட் உப்புமா ரெடி. தொட்டுக்கிறதுக்குன்னு பெருசாக எதுவுமே அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம காரம் சேர்த்துருக்கிறதுனால அதே போதும். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பட் அதெல்லாம் கூட அவசியமே இருக்காது. ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாக பிரெட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன்.